ஹாய், நேற்று வாழைப்பழ பணியாரம் செய்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் தானே. அதில் ரெசிபி வேணுமெண்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரெசிபி கேட்டிருக்கிறீங்க. நான் செய்தது சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியாது, ஆனால் டேஸ்ட் நல்லா வந்திருந்தது. ஏதாவது செய்தது பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. நான் செய்ததை நான் சொல்கிறேன். நான் ஒரு 3லேருந்து 4 வாழைப்பழம் வரைக்கும் எடுத்திருந்தேன். நான் பெரிய வாழைப்பழம் தான் எடுத்திருந்தேன். நான் அதை இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் இந்த பனை வெல்லம், இந்த போத்தலுக்கு இருக்கிற பனை வெல்லம் தான் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 70 கிராம் அளவுக்கு போட்டிருந்தேன். நான் அதுக்கு பிறகு 200 கிராம் அளவுக்கு செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் தான் எடுத்திருந்தேன். யூடியூப்பில் கோதுமை மாவு போட சொல்லியிருந்தது. அது அவிச்சமா பச்சைமா 2 மிக்ஸ் பண்ணி போட சொல்லியிருந்தது. நான் செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் எடுத்திருந்தேன். நான் விருப்பமெண்டா கொஞ்சம் உப்பு ஏலக்காய் தூள் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தால் நல்லா இருக்கும். இதில் எண்ணெய் நிறைய விட்டு நீந்த விட்டு பொரிச்சா தான் இன்னும் வடிவாக அந்த பொங்கி வாய்ப்பன் மாதிரி வரும். இது நான் இப்படி மட்டமாக போட்டதால் இந்த மாதிரி தான் வரும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.